இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படி போய் எல்லாருக்கும் பிடிக்குமா, பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் தோன்றத உங்களுக்கு கதையாக நான் சொல்கிறேன். இதை பிடிச்சவங்க லைக் போடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. சின்ன கதையை சொல்லிடுறேன். ஒரு குடும்பம், அப்பா, அம்மா, 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தை. இதில் மூத்தவன் அடங்கப்பிடாரி. அதாவது வீட்டுக்கு எதுக்கும் கீழ்ப்படியாமல் அவன் நினச்ச போக்கில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஆனால் 2வது பையன் நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு கேரக்டர். பொண்ணும் அதே மாதிரி நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்ல திறமை வாங்கினவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் மூத்த மகனோட பழக்க வழக்கங்களை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப வேதனைப்படுறாரு. அவனை எப்படியாச்சும் திருத்திடணும், அவனை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடணும்னு விரும்புகிறார். ஆனால் அவன் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிற டைப் கிடையாது. அவன் போக்கில் அவன் வாழ்கிறான். ஒரு காலகட்டம், ஒரு கட்டடம் சம்பந்தமான ஒரு விஷயம். அவங்க அப்பா இன்ஜினியர். ஒரு கட்டட விபத்தில் அவர் இறக்க நேரிடுது. அப்போ அந்த குடும்பம் ஒரு நடுத்தெருக்கு வராத ஒரு நிலைமை. அதாவது அடுத்த கட்டம் நடுத்தெருவுக்கு தான் அவங்க வரணும். அது மாதிரியான ஒரு கட்டத்தை ஏற்படுது அவங்க வாழ்க்கையில். அப்போ அந்த மூத்த மகனுக்கு பொறுப்புகள் தலையில் உழுது. இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்புகள். அது வரைக்கும் அவன் ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவன் வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கடவுள் கொடுக்குறார் அவனுக்கு ஒரு ஆப்ஷன். அதாவது லைஃப்பில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்படுறவங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு கடவுளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒருத்தரே சால்வ் பண்ண முடியாது. அதனால் அவரோட பிரச்சனைகளை அவர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, தனக்கு பிடிச்சவங்ககிட்ட, திறமையானவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவார். அந்த பிரச்சனையை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். யார் அதிகமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அது பேர் தான் வெற்றி. அது நம்ம தேடிக்கிட்டது கிடையாது. கடவுள் கொடுத்த சோதனையை நம்ம வின் பண்ணதுனால கிடைச்ச கிஃப்ட். அது மாதிரி அவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷனே கிடையாது. ஒருத்தருக்கு தன் குடும்பத்தோட நிலைமையால் அவன் திருந்த ஆரம்பிக்கிறான். ஏதோ உழைக்கணும் அப்படிங்கிறப்ப பல வேலைகள் செய்ய பார்க்குறான். அதெல்லாம் நடக்காத காரியமாக இருக்குது. அப்போ அவன் ஃப்ரெண்டு அவனை ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறான். மாப்பிள்ள, இந்த காலகட்டத்தில் நீ ஒரு நடிகன் ஆகிட்டேன்னா சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம், கோடி கோடியாக பார்த்துடலாம் அப்படின்னு. இவனுக்கு ஒரு நப்பாசை, ஏதோ ஒன்று பண்ணுவான். ஏன்னு கேட்டால் அவனோட தம்பி ஆக்டிங்கில் ஆர்வம் உடையவர். அழகு, அறிவு, எப்படியாச்சும் ஒரு நடிகன் ஆகணுன்னு ஒரு துடிக்கக்கூடிய கேரக்டர் அவங்க தம்பி. ஆனால் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அமையலை. இப்போ குடும்பத்தில் நல்ல பேர் எடுத்தாகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான், தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் நடிக்கிற தொழிலுக்கு, விருப்பம் இல்லாத ஒரு நடிக்கிற தொழிலுக்கு அவன் இறங்குறான். நடிக்க ஆரம்பிக்கிறதுக்காக அவன் போராட ஆரம்பிக்கிறான். அவனோட சினிமா பயணங்கள் தொடருது. அப்போ அவன் சினிமாவில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒரு நடிகனாகிறதுக்கு மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த நடிகனான பிறகு அவனோட ப்ராக்டிக்கல் வாழ்க்கை எப்படிலாம் பாதிக்கப்படுது, அதெல்லாம் ஒவ்வொன்றா அவனோட ஃபீலிங்ஸில் வருது. பட் அவனுக்கு திறமை இல்லை, அவனால் நடிக்க முடியாது. ஏன்னா நடிப்பில் அவனுக்கு ஆர்வமே கிடையாது. தன் தம்பியோட நலனுக்காக நடிகனாக மாறுறான். இந்த நடிப்பு அவனை என்ன ஆக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பண்பட்ட மனுஷனாக மாற்றுது. அவன் ஒவ்வொரு கடன்காரங்கள்ட்டையும் நடிக்க ஆரம்பிக்கிறது தான் அவனோட நடிப்புக்கு மூல காரணமாக அமையுது. பொய் சொல்கிறான், அதுதான் வார்த்தையாக அவனுக்கு வருது. ஒரு காலகட்டம், ஒரு வாய்ப்புகள் அவனுக்கு அமைகிறதுக்காக பல டைரக்டரில் போராடும் போது ஒரே ஒரு டைரக்டரு ஒரு நாள் அவனை கூப்பிட்றாரு. சரி தம்பி, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அப்போ அவன் சொல்கிறான், அந்த வாய்ப்பு எனக்கு இல்லைங்க, என்னோட அழகான, என்னோட திறமையான என் தம்பிக்கு தான் கிடைக்கணும், அதுக்கு தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ அவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீ நான் சொல்கிற ஒரு கேரக்டரை நடிக்கணும். நீ மட்டும் நடித்து அங்கே இருக்கவங்களெல்லாம் அழுவ வைக்கணும்.
அப்போ தான் நான் உன் தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிறார். அவன் நடிக்கக்கூடிய அந்த இடம்தான் நம்ம படத்தோட மூலக்கரு. நடிகன் உருவாகிறான். இதுதான் இந்த கதையோட தலைப்பு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் சொல்லுங்கள்.